Hi friends, welcome all. Welcome all. Okay, so quiz start பண்ணியாச்சு நம்ம. ஒரே நிமிஷம். ஓகே, குவிஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கான கோடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 51686192 51686192 இன்றைக்கான கோடு இது தான். ஓகேங்களா? வெல்கம் ஆல். நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருக்கீங்க. நான் இன்றைக்கி வந்து நமக்கு ஃபிசிக்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரி மென்ட்டி வைக்க முடியல, இந்த நாமக்கல் போயிட்டு கேம்பஸ் டூர் எடுத்துகிட்டு வந்ததுனால நாளைக்கு நமக்கு செமி கண்டக்டர் எலக்ட்ரானிக்ஸ் நாளைக்கு 7 மணிக்கு ஃபிசிக்ஸில் குவிஸ் இருக்குது. ஓகேங்களா? நாளைக்கு 7 மணிக்கு. இன்றைக்கி 30 கொஷின்ஸ் மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ஸில். தேங்க்யூ. வெல்கம் ஆல். இப்போது நம்ம ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஸ்க்ரீன் ஃபுல்லாக உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கான கோடு 51686192 51686192 இஸ் த கோடு. ஓகேங்களா? சரி, இப்போது நம்ம ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். முதல் கேள்வி எண் 1. ஓகேங்களா? வெல்கம். Nitrogen base forms N-glycosidic bond with pentose sugar at its ஆப்ஷன் 1ல வந்து 5 prime கார்பன் இருக்குது, ஆப்ஷன் 2ல வந்து 3 prime கார்பன் இருக்குது, தேர்ட் ஆப்ஷன் 2 prime கார்பன் இருக்குது, ஃபோர்த் ஆப்ஷன் 1 prime கார்பன் இருக்குது. You have 15 more seconds to answer. ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, டைம் போய்கிட்டே இருக்குது. 3, 2, 1, time's up. Okay, 1 prime carbon is the correct answer. So N-glycosidic bond அதாவது சுகருக்கும் நைட்ரஜன் பேஸ்க்கும் இடையில ஃபர்ஸ்ட் கார்பனில் தான் நடக்குது. ஓகேங்களா? சரி, செகண்ட் கொஷின் இப்போ பார்க்கலாம். ரெண்டாவது கேள்வி 5-methyl uracil is 1ல அடினைன் இருக்குது, 2ல குவானைன் இருக்குது, 3ல தைமின் இருக்குது, 4ல சைட்டோசின் இருக்குது. 5-methyl uracil is 20 more seconds. கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க. Three, 2, 1, time's up. ஓகே, தைமின் இஸ் த கரெக்ட் ஆன்சர். தைமினை தான் நம்ம 5-methyl uracil அப்படின்னு சொல்கிறோம். 576 ஸ்டூடெண்ட்ஸ், 5, 6, 7 3 நம்பர் வந்திருக்கு, ஆனால் கரெக்டான ஆர்டரில் வரல, பரவாயில்ல. ஓகே, ஸோ சி இஸ் த கரெக்ட் ஆன்சர், ஆப்ஷன் சி. ஓகே, தேர்ட் கொஷின். பீட்ஸ் ஆன் ஸ்ட்ரிங் ஸ்ட்ரக்சர் இஸ் சீன் அண்டர் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் ஃபார் ஏ ஆப்ஷன் 1 euchromatin, ஆப்ஷன் 2 heterochromatin, ஆப்ஷன் 3 nucleosomes in chromatin, option 4 ribosomes in polysome. NEET எக்ஸாமில் 1, 2, 3, 4 ஆப்ஷன் தான் கொடுத்துருப்பாங்க, அது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? ABCD வராது, 1, 2, 3, 4 தான் இருக்கும். ஆப்ஷன் 1, 2, 3, 4 இப்படி தான் இருக்கும். 3, 2, 1, டைம்ஸ் அப். 700 பேர் கூட மென்டிக்கு வரல. ஓகே, நியூக்ளியோசோம்ஸ் இன் குரோமோசோம் தான் பீட்ஸ் ஆன் ஸ்ட்ரிங் மாதிரி நமக்கு எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட்டில், அதாவது எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் தெரியும். ஓகேங்களா? The 2 strands of DNA are held together by 1ல பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட் இருக்குது, 2ல கிளைகோசைடிக் பாண்ட்ஸ் இருக்குது, 3ல ஹைட்ரோஜன் பாண்ட்ஸ் இருக்குது, 4ல சல்ஃபர் பாண்ட்ஸ் இருக்குது. டைசல்ஃபர் பாண்ட்ஸா அது இருக்குது ஃபோர்த் ஆப்ஷனில். எது வந்து கரெக்டான ஆப்ஷன்?
ரெண்டு டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் வந்து ஹெல்டு டுகெதர் பை இங்கே பயங்கரமாக மழை பெஞ்சிட்டு இருக்குங்க. ஓகே, 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். 454 ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்க. ரெண்டு ஸ்ட்ராண்ட், ஒரு நியூக்ளியோடைடும் இன்னொரு நியூக்ளியோடைடும் கனெக்ட் ஆகிறதுக்கு தான் பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட். ரெண்டு ஸ்ட்ராண்டு கனெக்ட் ஆகிறதுக்கு ஹைட்ரஜன் பாண்ட், அடினைன் தைமின் கனெக்ட் ஆகணும், குவானைன் சைட்டோசின் கனெக்ட் ஆகணும். அப்போ தான் ரெண்டு ஸ்ட்ராண்டும் கனெக்டடாக இருக்கும். ஹைட்ரஜன் பாண்ட், அடினைன் தைமின் கடையில் 2 ஹைட்ரஜன் பாண்ட் இருக்குது, குவானைன் சைட்டோசின் கடையில் 3 ஹைட்ரஜன் பாண்ட் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது 5th கொஷின். ஓகேங்களா? நியூக்ளியோசைட் பேஸ் present in DNA and not in RNA. டிஎன்ஏல இருக்கும், ஆர்என்ஏல இருக்காது. அது என்ன? 1ல் சைட்டோசின் கொடுத்துருக்காங்க, 2ல் யுராசில் கொடுத்துருக்காங்க, 3ல் தைமின் கொடுத்துருக்காங்க, 4ல் குவானைன் கொடுத்துருக்காங்க. டைம்ஸ் அப். 697 ஸ்டூடெண்ட்ஸ், 700 பேர் வந்துட்டிங்கன்னா அது ஒரு மனசு திருப்தியாக இருக்கும். 697 ஸ்டூடெண்ட்ஸுக்கு 550 ஸ்டூடெண்ட்ஸ் தைமின் அப்படின்னு கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. தைமின் இஸ் ப்ரெசன்ட் இன் டிஎன்ஏ, பட் தைமின்க்கு பதிலாக யுராசில் ஆர்என்ஏல இருக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ லீடர் போர்ட் பார்க்கலாம். மேஜிக்கல் ரைனோ ஃபஸ்ட் இருக்கார், நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்து. பாலாஜி செகண்டில் இருக்கார், லீலா தேர்டில் இருக்காங்க. சக்தி, பிரியா, மோகனசுந்தரி, ஸ்ரீ, கிருத்திகா, டாக்டர் ஜெயராணி, வி டோன்ட் டாக் அபவுட் ப்ரூனோ, இவங்கெல்லாம் இருக்காங்க. என்னன்னு தெரியலையே அது பேர், அது என்ன சொல்ல வர்றாருன்னு புரியலையே. ஓகே, இன் எ டிஎன்ஏ மாலிக்யூல் சைட்டோசின் இஸ் 18%. Percentage of adenine would be 32%, 64%, 36%, 18%. இந்த மாதிரி ஆல்ரெடி நீட்டில் கூட கொஷின் கேட்டிருக்காங்க. 113 113வது பிளேஸில் இருக்கீங்க. ஐயா வணக்கம், ஐயா வணக்கம். சரி, இந்த கொஷினுக்கு உங்களுக்கு ஆன்சர் பண்ண இன்னும் 10 more seconds இருக்குது. இது மட்டும் நான் உங்களுக்கு குயிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அடுத்த கொஷின் போகலாம். ஓகேங்களா? 3, 2, 1, டைம்ஸ் அப். ஓகே, 444 ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. இப்போ வந்து பாருங்கள், இப்போது குவானைனும் கலர் மாற்றிக்கலாம். அப்போ தான் குவானைனும் சைட்டோசினும் எப்போவுமே பேராக தான் இருக்கும். அடினைனும் தைமினும் எப்போவுமே பேராக தான் இருக்கும். ஸோ எத்தனை அடினைன் இருக்கோ அத்தனை தைமின் இருக்கும், எத்தனை குவானைன் இருக்கோ அத்தனை சைட்டோசின் இருக்கும். இப்போ 100% டோட்டலாக இருக்கா? ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க என்ன கொடுத்துருக்காங்க? சைட்டோசின். நம்பர் ஆஃப் சைட்டோசின் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் குவானைன். அப்போ பர்சன்டேஜ் ஆஃப் சைட்டோசின் இஸ் ஈக்குவல் டு பர்சன்டேஜ் ஆஃப் குவானைன். அப்போது குவானைனும் 18%, சைட்டோசினும் 18%, 18 + 18 36% குவானைன் சைட்டோசின் இருக்காங்க. அப்போ 100ல் 36 போணுச்சு அப்படின்னா உங்களுக்கு மீதி இருக்கிறது 64%. 64%ல் பாதி அடினைன் பாதி தைமின். ஸோ 32% இருக்கும். ஸோ தட் இஸ் த ஆன்சர். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடினைன் தைமின் சைட்டோசினோட பர்சன்டேஜ் கொடுத்து அடினைன் தைமின் கேட்டிருந்தா 32% அப்படின்னு ஆன்சர் வரும். ஓகே, 7th கொஷின் பார்க்கலாம். ரொம்ப டைம் நம்ம ஆக்கக்கூடாது, நீங்கள் குவிஸ் அட்டன் பண்ணிவிட்டு போய் படிக்கணும். 7th கொஷின் பார்க்கலாம். DNA produced from RNA is called. ADNA 1ல் இருக்குது, 2ல் BDNA இருக்குது, 3ல் ZDNA இருக்குது, 4ல் CDNA இருக்குது. உங்களுக்கு இன்னும் 15 seconds இருக்குது ஆன்சர் பண்ண. 700 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் இன் மென்டி குவிஸ். ஆனால் 690 தொட மாட்டேங்குது. 690 வந்துட்டாங்க. ஓகே, 696 ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க. ஓகே, இன்னொரு 4 பேர் வந்துருங்க சீக்கிரம். சிடிஎன்ஏ காம்ப்ளிமெண்ட்ரி டிஎன்ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸில் ஃபார்ம் ஆகிறது அந்த என்சைம் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் நடந்து இந்த வைரஸில் இது வரும். ஓகேங்களா? 8th கொஷின் பார்க்கலாம். 8th கொஷின். An important concept in genetic implication of DNA is shown. Fill up blanks A to C.
A to C. DNA செல்ஃப் ரெப்ளிகேட் பண்ணுறாங்க, ஏல என்ன வரும், mRNA பியில் என்ன வரும், ப்ரோட்டீன் சியில் என்ன வரும், ப்ரொபோஸ்ட் பை சியில் என்ன வரும். 1ல் வந்து A டிரான்ஸ்லேஷன், B எக்ஸ்டென்ஷன், C ரோஸ்லின் ஃப்ராங்க்லின் கொடுத்துருக்காங்க. 2ல் வந்து A டிரான்ஸ்கிரிப்ஷன், B ரெப்ளிகேஷன், C ஜேம்ஸ் வாட்சன் கொடுத்துருக்காங்க. 3ல் வந்து A டிரான்ஸ்லேஷன், B டிரான்ஸ்கிரிப்ஷன், C எர்வின் சார்காஃப் கொடுத்துருக்காங்க. 4ல் A டிரான்ஸ்கிரிப்ஷன், B டிரான்ஸ்லேஷன், C ஃப்ரான்சிஸ் கிரிக் கொடுத்துருக்காங்க. Time's up. Okay. 630 students option 4 correct answer பண்ணிருக்கீங்க. D னு chat boxலயும் நிறைய பேர் correct answer பண்ணிருக்கீங்க. Excellent. Very good. Very good. The first proof of DNA as genetic material came from the experiment of 1 Griffith, 2 Hershey and Chase, 3 Avery, McLeod and McCarthy, 4 Hargobin Corona. 10 more seconds. அப்பா 700 plus students வந்துட்டீங்கப்பா. தேங்க்ஸ். வாங்க ராசா, வாங்க வாங்க வாங்க. ஹெர்சி அண்ட் சேஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். 341 ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. இங்கே ஜாஸ்தியாக வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு. ஞாபகம் வச்சுக்கோங்க. The first proof of DNA as genetic material came from the experiment of Hershey and Chase. Proof, unequivocal proof. Hershey and Chase. ஓகேங்களா? சரி. நெக்ஸ்ட் 10th question. Transcription differs from replication in. Option A ல change of uracil instead of thymine இருக்கு. Option 2 ல occurrence in only a segment of DNA இருக்கு. Option C third option ல participation of only one DNA strand இருக்கு. Option 4 ல all the above இருக்கு. உங்களுக்கான மென்டி கோட் 51686192. ஓகேங்களா? மேலே இருக்கு பார்த்துக்குங்க. 3 2 1 டைம்ஸ் அப். 723 ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க மென்டியில். அதில் 572 ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் த அபவ் அப்படின்னு கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. வெரி குட். இப்போ லீடர் போர்ட் பார்த்துட்டு 11th கொஸ்டின் பார்க்கலாம். லீடர் போர்ட் பார்த்துட்டு ஓகேங்களா? ஓகே. லீடர் போர்டில் சேஞ்ச் இருக்குது. லீலா ஃபஸ்ட் அண்ட் ஃபாஸ்டஸ்ட்டாக வந்திருக்காங்க. பாலாஜி செகண்ட், நரேஷ் தேர்ட், பிரியா, ஸ்ரவ்யா, நிவேதா, கிருஷ்ணா, த்ரிஷா கே, சஷிகா, ஸ்விக்கிலாம் இருக்கீங்க. வெரி குட். 11th கொஸ்டின் இப்போ பார்க்கலாம். 11வது கேள்வி. Cap of mRNA consists of. Cap of mRNA consists of. Option A methyl uracil. Option 2 methyl guanosine triphosphate. Option 3 methyl cytosine monophosphate. Option 4 methyl adenosine triphosphate. You have 15 more seconds. Time's up. Time's up. Okay. 501 methyl guanosine triphosphate. MG triple pin diagram la போட்டுப்பாங்க. methyl guanosine triphosphate is the correct answer. போன வருஷம் 2021 மென்டி குவிஸ்ல 2000 பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க. இந்த வருஷம் ஏன் 700 பேர்லேயே நிற்கிறாங்க அப்படின்னா யோசிச்சு பார்த்தா கரெக்டாக ஆன்சர் எனக்கு தோணுச்சு. எப்படின்னா போன வருஷம் லாக்டவுன், யாருமே இன்ஸ்டிடியூஷனுக்கு போகல, எல்லாம் வீட்டில் இருந்து படிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இப்போ எல்லாம் இன்ஸ்டிடியூஷனில் இருக்கிறாங்க, ஹாஸ்டலில் தங்கியிருக்கிறாங்க. அதனால தான் இங்கே கம்மியாக இருக்குது. இட்ஸ் ஓகே. ஸோ நோ இஷ்யூஸ். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம கொஷின் நம்பர் 12 பார்க்குறோம். அமினோ ஆசிட் பைண்டிங் சைட் ஆஃப் RNA இஸ். இந்த 700+ ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணி லைவில் 600+ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குதுங்க. ஆப்ஷன் 1 5' end, ஆப்ஷன் 2 ஆன்டிகோடான் லூப், ஆப்ஷன் 3 DHU லூப், ஆப்ஷன் 4 CCA 3' end. அமினோ ஆசிட் பைண்டிங் சைட் ஆஃப் RNA என்ன? tRNAல. ஓகேங்களா? வைப்போம்ப்பா, கெமிக்கல் ஃபிசிக்கல் கிளாஸ்லாம் டெஸ்ட் வைக்கலாம்.
CCA 3 prime end is the correct answer. Okay. 13th question. Question number 13. RNA polymerase 1 catalyzes the synthesis of 1 mRNA, 2 tRNA, 3 snRNA, 4 rRNA. Three, two, one, time's up. rRNA is the correct answer. 382 students correct answer பண்ணிருக்கீங்க out of 706 students. 14th question இப்போ பார்க்கலாங்க. 14வது கேள்வி. Splicing is the process where option A, exons are removed from growing tRNA strand. Option B, introns are removed from growing polypeptide chain. Option C, introns are removed from hnRNA. Option D, exons are removed from hnRNA. இதில் எது வந்து ஸ்ப்ளைசிங்கில் நடக்கிற ப்ராசஸ்? த்ரீ, டூ, ஒன், டைம்ஸ் அப். Okay. Introns are removed from hnRNA is the correct answer. Introns வந்து non-expressing parts. Exons தான் expressing parts. Okay. 15th question. இன்னைக்கான 15வது கேள்வி. Site of protein synthesis is. Site of protein synthesis is. Option A, nucleus. Option B, cytosol. Option C, ribosome. ஆப்ஷன் டி, லைசோசோம். எங்கே வந்து புரோட்டீன் சிந்தசிஸ் நடக்கும் அப்படின்னு கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க. த்ரீ, டூ, ஒன், டைம்ஸ் அப். ஓகே, 553 ஸ்டூடெண்ட்ஸ் ரைபோசோம். சைட் ஆஃப் ப்ரோட்டீன் சிந்தசிஸ்ங்கிறது ரைபோசோம் தாங்க. ரைபோசோமில் தான் எக்ஸாக்டாக ப்ரோட்டீன் சிந்தசிஸ் நடக்குது. ஓகே, இப்போ நம்ம லீடர் போர்ட் பார்த்துட்டு 16th கொஷின் பார்ப்போம். ரூமில் தனியாக திருட்டுத்தனமாக மென்டி அட்டன் பண்ணுறீங்களா பாருங்க. ஓகே, ஸோ லீலா மெயின்டைன்டு ஹர் லீடர் பொசிஷன் ஃபஸ்ட்டில் இருக்காங்க, நரேஷ் செகண்டில் இருக்காங்க, பாலாஜி தேர்டில் இருக்காங்க, நிவேதா, கிருஷ்ணா, சஷிகா, திரு ஃபாஸ்டஸ்டாக இருக்கார், கிரண், அஸ்லம், முகேஷ் எஸ்கோபரா, ஓகே முகேஷ் எஸ்கோபார் அவங்களாம் இருக்காங்க. Regulation of gene expression in prokaryotes occurs at option A, transcriptional initiation level. Option B, processing level. Option C, translational level. Option D, all the above. Ten more seconds. 3, 2, 1, time's up. Okay, transcriptional initiation level. எல்லாம் தானே வரும், ஆல் தி அபவ் வராதா? நான் தப்பாக ஆன்சர் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா? ப்ராசஸிங் லெவல், டிரான்ஸ்லேஷனல் லெவல், ரெகுலேஷன் ஆஃப் ஜீன் எக்ஸ்பிரஷன் இன் ப்ரோகேரியாட்ஸ். ப்ரோகேரியாட்ஸில் வந்து டிரான்ஸ்கிரிப்ஷனல் இனிஷியேஷன் லெவல் மட்டும்தான், இது மட்டும்தான் டிரான்ஸ்கிரிப்ஷனல் இனிஷியேஷன் லெவல். ப்ரோகேரியாட்ஸ் பார்த்துக்குங்க. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 17th question. The regulatory gene of lac operon is called I gene because it produces an inducer, functions as inhibitor and form a repressor, it interacts with structural genes, it interacts with RNA polymerase. 15 more seconds to answer. Three, two, one, time's up.
Okay. 430 students functions as inhibitor and form repressor protein அப்படின்னு கரெக்டாக ஆன்சர் பண்ணிக்கங்க. ஐஜீன் வந்து ரெப்ரஸர் ப்ரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணும், இன்ஹிபிட்டராக இருப்பாங்க. 18th கொஷின் பார்க்கலாம். Satellite DNA is separated from bulk DNA through ELISA, northern blotting, southern blotting, density gradient centrifugation. இதில் எதை யூஸ் பண்ணி பல்க் டிஎன்ஏலேருந்து சேட்டலைட் டிஎன்ஏவை செப்பரேட் பண்ணி எடுக்காங்க, பிரித்து எடுக்கிறாங்க? கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். 10 more seconds. நாளைக்கு வந்து நான் 30-day பிளானர் போடுறேன், ஓகேங்களா? 30-day பிளானர் டுமாரோ. 3, 2, 1 டைம்ஸ் அப். ஓகே, 391 ஸ்டூடெண்ட்ஸ் டென்சிட்டி கிரேடியன்ட் சென்ட்ரிஃபிகேஷன் அப்படின்னு கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. 19th கொஷின் பார்க்கலாம். டி ஃபார் டென்டலா. லார்ஜஸ்ட் ஜீன் இன் ஹியூமன்ஸ் இஸ். ஆப்ஷன் ஏல டயஸ்ட்ரோஃபின் இருக்குது, ஆப்ஷன் பியில் இன்சுலின் ஜீன் இருக்குது, ஆப்ஷன் சியில் பீட்டா குளோபின் ஜீன் இருக்குது, ஆப்ஷன் டியில் ஆங்கோஜீன் இருக்குது. ஓகோஜீனா ஆக்கோஜீன். 15 more seconds to answer. இன்ஸ்டிடியூஷனில் திருட்டுத்தனமாக மொபைலை வச்சு மென்டி அட்டன் பண்ணுறீங்க. ஐ எம் ஹாப்பி, எனக்கு சந்தோஷம். டைம்ஸ் அப். 507 பேர் டைஸ்ட்ரோஃபின் தான் லார்ஜஸ்ட் ஜீன் அப்படின்னு ஒரு மனதாக ஓட்டளித்திருக்கிறீர்கள். ஓகே, அதுதான் கரெக்ட். 20th கொஷின், 20வது கேள்வி. DNA fingerprinting is useful in study of polymorphism, forensic chemical analysis of identity and leadership relationship, D all the above. DNA fingerprinting is useful in. Three, two, one, times up. All the above is the correct answer. Okay. இப்போ நம்ம லீடர் போர்டில் சேஞ்சஸ் ஏதாவது இருக்கா பார்க்கலாம். ஓகே, லீலா ஃபர்ஸ்ட்டில் இருக்காங்க, செகண்டில் நரேஷ் இருக்காங்க, தேர்டில் பாலாஜி. நிவேதா, கிருஷ்ணா, திரு ஃபாஸ்டஸ்டாக இருக்கார், சர்ஷிகா, அஸ்லம், நிதிஷா, த்ரிஷாலாக இருக்கீங்க. வெரி குட். இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். A nucleoside differs from a nucleotide in not having. எது இருக்காது? நியூக்ளியோடைடில் இருக்கிற ஒன்று நியூக்ளியோசைடில் இல்லை. அது பேஸா, சுகரா, பாஸ்பேட் குரூப்பா, ஹைட்ராக்சில் குரூப்பா? டென் மோர் செகண்ட்ஸ். கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேயா? தேங்க்யூ ஸோ மச்ப்பா, தேங்க்யூ ஸோ மச்ப்பா. டைம்ஸ் அப். இப்போ வந்து பாஸ்பேட் குரூப் இஸ் த கரெக்ட் ஆன்சர். நியூக்ளியோடைடில் சுகர், பாஸ்பேட், நைட்ரோஜன் பேஸ் இருக்கும். நியூக்ளியோசைடில் நைட்ரோஜன் பேஸ் ப்ளஸ் சுகர் மட்டும்தான் இருக்கும், பாஸ்பேட் இருக்காது. பேஸ் அதாவது பேக் போன் அப்படிங்கிறது சுகர் அண்ட் பாஸ்பேட், பேக் போன் SPB ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நியூக்ளியோசைடில் பாஸ்பேட் இருக்காது. The net electric charge on DNA and histones is option A both positive, option B both negative, option C negative and positive respectively, option D 0. You have 20 more seconds. Three, two, one, times up. Okay, 461 students negative and positive respectively அப்படின்னு கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. DNA வந்து நெகட்டிவ்லி சார்ஜ், ஹிஸ்டோன் வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ். ஓகேங்களா? சரி, 23rd கொஷின் பார்க்கலாம். Both deoxyribose and ribose belongs to a class of sugars called A triose, B hexose, C pentose, D polysaccharide. 20 more seconds.
10 more seconds. 3, 2, 1, time's up. Pentos is the correct answer. 489 students correct answer பண்ணிருக்கீங்க. 24th question இப்ப பார்க்கலாம். To initiate translation, the mRNA first binds to option A, smaller ribosomal unit, option B, larger ribosomal unit, option C, whole ribosome, option D, no such specificity exists. You have 15 more seconds to answer. To initiate translation, mRNA எங்க போய் bind ஆகுது? Smaller ribosomal unit, larger ribosomal unit, whole ribosome, no such specificity exists. எங்க வேணா போய் bind ஆயிக்கும் அப்படிங்கிற மாதிரி. Time's up. Time's up. Okay. 490 students smaller ribosomal unitல தான் mRNA bind ஆகும்னு கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. இப்போது நம்ம 25th question பார்க்குறோம். 25th question. பயப்படாதீங்க. பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் ஒரு வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடுறேன் சீக்கிரமே. In E. coli, the lac operon gets switched on when option A, lactose is present and it binds to the repressor. B, repressor binds to operator. C, RNA polymerase binds to the operator. D, lactose is present and it binds to RNA polymerase. Three, two, one, time's up. Lactose is present and it binds to the repressor. அப்போ தான் switch on ஆகும் E. coliயில் இருக்க lac operon. Option A is the correct answer. Leaderboard பார்க்கலாம். லீலா லீடர்ஷிப் மெயின்டைன் பண்ணிட்டாங்க. வெரி குட். ஃபர்ஸ்ட்டில் இருக்காங்க. நரேஷ் செகண்டில் இருக்காரு. பாலாஜி தேர்டில் இருக்காரு. நிவேதா, திரு ஃபாஸ்டஸ்ட், கிருஷ்ணா, அஸ்லம், நிதிஷா, த்ரிஷா, கே அண்ட் ஸ்னகுல்ஸ்லாம் இருக்கீங்க. லாஸ்ட் 5 questions ஆஃப் த டே வெரி இம்பார்ட்டன்ட் பாருங்கள். NCERT லைன்ஸ் எல்லாமே தான். விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ் இன் டிரான்ஸ்கிரிப்ஷன் இஸ் கேட்டலைஸ்ட் பை RNA பாலிமரேஸ்? ஆப்ஷன் ஏ, இனிஷியேஷன், option B, elongation, option C, termination, option D, all of the above. இதில் எந்த ஸ்டெப் வந்து RNA பாலிமரேஸால் கேட்டலைஸ் பண்ணப்படுது டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்போ? 15 more seconds to answer. Three, two, one, time's up. Okay, all of the above is the correct answer. ஓகேங்களா? சரி. 27th question. RNA polymerase எல்லா இடத்துலையுமே வரும். Michelson and Stahl carried out centrifugation in cesium chloride density gradient to separate DNA from RNA, DNA from protein, the normal DNA from N15 DNA, DNA from tRNA. Ten more seconds. Time's up. The normal DNA from N15 DNA. The N15 heavy isotope. அதிலிருந்து நார்மல் டிஎன்ஏவை பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? ரூபேஷ், God bless you. நல்லா படிங்க. My blessings are always with my children, with you. ஓகேங்களா? All the best பா ரூபேஷ். ஓகே. 28th question. சாரி, நான் உங்களை கவனிக்கல. அந்த உங்களோட இதை பார்க்கலன்னா சாரி. ஓகேங்களா? சரி. Discontinuous synthesis of DNA occurs in one strand because DNA molecule being synthesized is very long. DNA dependent DNA polymerase catalyzes polymerization only in one direction, that is 5' to 3'. It is a more efficient process. DNA ligase has to have a role. இதில் discontinuous synthesis of DNA occurs in one strand ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. 3, 2, 1, time's up. Okay. Option 2 is the correct answer. 514 பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஓகேயா? சரி.
சரி, நெக்ஸ்ட் 29th கொஸ்டின் பார்க்கலாம். 29வது கேள்வி. DNA is a polymer of nucleotides which are linked to each other by 3' to 5' phosphodiester bond. To prevent polymerization of nucleotides, which of the following modifications would you choose? 1. Replace purine with pyrimidine. 2. Remove or replace 3' OH group in deoxyribose. 3. Remove or replace 2' OH group with some other group in deoxyribose. 4. Both B and C. செகண்ட் ஆப்ஷனுங்க. ஏங்க ஒரு டிஎன்ஏல ஒரு நியூக்ளியோடைடும் இன்னொரு நியூக்ளியோடைடும் ஜாயிண்ட் ஆகிறத தடுக்கணும்னா 3' தானே நீங்கள் ரிமூவ் பண்ணணும். அப்போ தானே பாஸ்பேட் போய் பக்கத்து டிஎன்ஏவோட ஜாயிண்ட் ஆகுது. ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஒன்லி 126 ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. 4th ஆப்ஷன் வராது. இதுக்கு கொஞ்சம் கரெக்டாக கவனமாக பாருங்கள். 30th கொஷின். In the lac operon of E. coli, the I gene codes for repeated question. Inducer, repressor, lactase, beta galactosidase கொஞ்சம் மாடிஃபை ஆகிருக்கு இந்த கொஷின். உங்களுக்கு இன்னும் 20 seconds இருக்குது இதுக்கு ஆன்சர் பண்ண. ஸ்லைட் மாடிஃபிகேஷனோட அந்த கொஷின் இருக்குது. 1 monthல நீட்டை கிராக் பண்ண முடியுமா? முடியும். நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு 12 மணி நேரத்துலேருந்து 14 மணி நேரம் உட்காந்து படிங்க. டூ 89 ஸ்டூடெண்ட்ஸ் ரெப்ரஸார் அப்படின்னு கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஸ்லைட்லி ரிப்பீட்டட் கொஷின் தான். இன்னைக்கான வின்னர் யார் அப்படின்னு பார்த்துடலாம். ஓகேங்களா? ஓகே, லீலா இன்னைக்கு வின்னர் ஆயிருக்காங்க. வெரி குட்பா, எக்ஸலண்ட், வெரி குட். செகண்ட் பாலாஜி, தேர்ட் கிருஷ்ணா, ஃபோர்த் நரேஷ், ஃபிஃப்த் சௌந்தர்யா ஃபாஸ்டஸ்டாக இருந்திருக்காங்க. திரு 6th, நிவேதா 7th, த்ரிஷா 8th, ஸ்னகிள்ஸ் 9th, அஸ்லம் 10th இருக்காங்க. இன்னைக்கு மென்ட்டியில் ஃபஸ்ட்டு பிளேஸை பிடிச்சவங்களுக்கு மட்டும் நம்ம ப்ரைஸ் அனுப்புவோம், சர்ப்ரைஸ் அனுப்புவோம். ஃபஸ்ட்டு பிளேஸை பிடிச்சவங்களுக்கு மட்டும். இவங்க லீலா அவங்களோட ஃபோனில் அட்டன் பண்ணியிருப்பாங்க, இல்லை லேப்பில் அட்டன் பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து biologysimplifiedtamil@gmail.comக்கு அவங்க அதை அனுப்பி அவங்க அட்ரஸ், ஃபோன் நம்பர் அண்ட் அவங்களோட பின்கோடோட அனுப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு கிஃப்ட் அனுப்பிடலாம். ஸோ நல்லா படிங்க, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். லீடர் போர்டில் வரணும், ப்ரைஸ் வாங்கணும் அப்படிலாம் இருக்கும் எல்லாருக்குமே மனசில். பட் அப்படி வர முடியலன்னா அதை பற்றி ஒன்றும் கவலைப்படக்கூடாது. திஸ் இஸ் நாட் த ரியல் திங். உங்களுக்கு நீட் எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்கி எம்பிபிஎஸ் போய் சேரணும். தட் இஸ் த பர்ஃபெக்ட் அண்ட் பர்மனண்ட் கிஃப்ட். ஓகேங்களா? அதுக்கு நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஆல் த பெஸ்ட் ஆஃப் லக். காட் பிளஸ் யூ. see you tomorrow in the செமிகண்டக்டர் எலக்ட்ரானிக்ஸ். அந்த குவிஸ் நாளைக்கு 7 மணிக்கு ஃபிசிக்ஸில் இருக்குது. நாளைக்கு 9 மணிக்கு எவல்யூஷன், பயாலஜியில் எவல்யூஷன் குவிஸ் இருக்குது. நாளைக்கு நான் எவல்யூஷன் ரிவிஷன் கிளாஸ் போட்டுடுறேங்க. ஆல் த பெஸ்ட் ஆஃப் லக். காட் பிளஸ் யூ. டேக் கேர். பை. see you.